ஆவின் பால் விலை உயர்வை எதிர்த்து பரபரப்பான சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையம் எதிரே பல்வேறு அமைப்பினர் போராட்டம் நடத்தியதால் அப்பகுதியே ஸ்தம்பித்தது. ஆவின் பால் விலை உயர்வுக்கு எதிர்ப்பு தெரிவித்து சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையம் அருகில் புதன்கிழமையன்று காலை 11 மணி அளவில் இந்திய ஜனநாயக மாதர் சங்கம், இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கத்தினர் திடீர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். அனுமதியின்றி சாலை மறியல் நடத்தப் போவதை அறிந்து அப்பகுதியில் நூற்றுக்கணக்கான போலீசார் நிறுத்தப்பட்டனர். பகுதி பகுதியாக வந்து இவ்வமைப்பினர் திடீரென சாலை மறியல் நடத்தியதும், பேருந்து, கார்கள் முன் படுத்து கோஷமிட்டதும் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியது. போராட்டக்காரர்களை போலீசார் சூழ்ந்து கொண்டு ஒரு பகுதியில் போக்குவரத்தை திறந்துவிட்ட போதும் மறுபகுதியில் திடீரென போராட்டக்காரர்கள் நுழைவதும் என்று அப்பகுதி ரணகளமாகியது. ஒரு கட்டத்தில் இரு தரப்பினருக்கும் இடையே கடும் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. பால் விலை மற்றும் மின் கட்டணத்தை உயர்த்தக்கூடாது என்று கூறி திடீரென பாடை கட்டி ஒப்பாரி வைத்தனர். அத்தியாவசிய பொருட்களின் பால் விலை உயர்வினால் இன்றைக்கு டீ, காபி உள்பட அனைத்து அத்தியாவசிய பொருட்களினுடைய விலையும் கடுமையாக உயரக்கூடிய ஒரு அபாயகரமான சூழலுக்கு மக்கள் இன்றைக்கு ஆளாக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆகவே தமிழக அரசு அறிவித்திருக்கக்கூடிய இந்த லிட்டருக்கு 10 ரூபாய் என்பது இந்த பால் விலை உயர்வை உடனடியாக வாபஸ் பெற வேண்டும். இன்றைக்கு தமிழக அரசு கருத்து கணிப்பு என்ற முறையிலே மின்சார வாரியம் தமிழ்நாடு ஒழுங்குமுறை ஆணையத்தின் மூலமாக ஒரு கருத்து கணிப்பு என்பது நடத்தி இன்றைக்கு மின்சார கட்டணத்தையும் உயர்த்த இருப்பதாக அறிவிப்பு என்பது வந்திருக்கிறது. ஆகவே இந்த பால் விலை உயர்வையும் மின்சார கட்டண உயர்வையும் உடனடியாக தமிழக அரசு வாபஸ் பெற வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து திடீர் மறியலில் ஈடுபட்ட நூற்றுக்கணக்கான பெண்களும் இளைஞர்களும் கைது செய்யப்பட்டு வேனில் ஏற்றிச் செல்லப்பட்டனர். ஏற்கனவே மெட்ரோ ரயில் பணி நடந்து வரும் நிலையில் இப்போராட்டத்தால் அப்பகுதியில் சில மணி நேரம் போக்குவரத்து ஸ்தம்பித்தது.